ஒரு மேரேஜ்ல பிசிக்கல் இன்டிமசி அல்லது செக்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? ஒரு கல்யாண வாழ்க்கையில இந்த பிசிக்கல் இன்டிமசி இல்லாம போகும்போது நிஜமாவே அங்க என்ன நடக்குது? பல மேரேஜஸ்ல இந்த இன்டிமசிங்கிறது திடீர்னு ஒரே நாள்ல காணாம போற விஷயம் கிடையாது. நாட்கள் போக போக ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகுற அதே ஸ்பீட்ல ரொம்ப ஸ்லோவா ஃபேட் ஆகி வர ஒரு விஷயம். முதல்ல இதோட ஃப்ரீக்வன்சி குறையும், அப்புறம் ரெண்டு பேருக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஆனா இத பத்தி நமக்குள்ள இருக்கிற கஷ்டங்களையோ ப்ராப்ளம்ஸையோ நம்ம வெளில பேசுறதே இல்ல. இத சுத்தி எப்பவுமே ஒரு பயங்கரமான சைலன்ஸ் இருக்கும். ஸ்லோவா போக போக இத பத்தி சும்மா டிஸ்கஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ற ஒரு டாபிக்கா இது மாறிடுது. இன்னைக்கு வீடியோல நம்ம செக்ஸ்லெஸ் மேரேஜ் பத்தி தான் பேச போறோம். why it happens and இத பத்தி நம்ம என்ன பண்ணலாம்? The hidden reality of intimacy issues. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்டிமசி இல்லாம போறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம ரொம்ப ரேரா தான் இதை பத்தி ஓப்பனா பேசுறோம், டிஸ்கஸும் பண்றோம். ஒருவேளை நம்ம ரொம்ப தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நமக்கு கம்ஃபர்டபுளான ஒருத்தர்கிட்ட இதை ஷேர் பண்ண ட்ரை பண்ணா கூட அவங்க அதை ரொம்ப சாதாரணமா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் சொல்ற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனா இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இல்லைன்னா இது அரேஞ்ச் மேரேஜ் தானே அப்படிதான் இருக்கும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த இன்டிமசி எல்லாம் பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்க நிஜமாவே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம இதுதான் நம்ம ரியாலிட்டி, இப்படிதான் நம்ம லைஃப் லாங் வாழணும்னு ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல மக்கள் போயிடுறாங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு சைடு இருக்கும். ஒருத்தருக்கு இன்னும் இன்டிமசி வேணும்ன்ற ஆசை இருக்கும், ஆனா அடுத்த சைட்ல இருக்கிற பார்ட்னர் அதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. இந்த ரெடியா இல்லாத பார்ட்னருக்கு மனசுக்குள்ள என்ன தோணும்னா, நான் இதுக்கு இன்னும் கம்ப்ளீட்டா ரெடி ஆகலன்னு நினைக்கலாம், இல்லனா அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், இல்லனா அந்த இன்டிமசியை பில்ட் பண்ண தேவையான ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்திருக்கலாம். செக்ஸ் அல்லது இன்டிமசின்றது ஜஸ்ட் அந்த ஒரு பிசிக்கல் ஆக்ட் மட்டும் கிடையாதுங்க. நம்ம லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணவும், என் பார்ட்னருக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வேல்யூடா இருக்கேன் எனக்கு ஃபீல் பண்ண வைக்கவும், ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கவும் ஹெல்ப் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் அது. இப்போ ஒரு பார்ட்னர் இதை ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களோட அந்த நீட் ரிலேஷன்ஷிப்ல சாட்டிஸ்ஃபை ஆகலன்றப்போ அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ரிஜெக்ஷன் ஃபீலிங் வரும். என்ன இப்போ இவங்களுக்கு பிடிக்கலையோ, என்ன இவங்களுக்கு வேண்டாமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் அவங்க மனசுல ஓடும். இன்னொரு பக்கம் இதுக்கு ரெடியா இல்லாத அல்லது இன்ட்ரெஸ்ட் இல்லாத பார்ட்னருக்கு ஒரு விதமான இமோஷனல் டிஸ்கனெக்ஷனும் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்ற கில்ட்டும் சேர்ந்தே இருக்கும். வெளியில பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்ல பெரிய சண்டை எதுவும் தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இன்விசிபிள் டென்ஷன் பில்ட் ஆக்கிட்டே இருக்கும். இதுல நம்மளோட கல்ச்சரல் கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. பொதுவா ஆண்கள் செக்ஸை பத்தியோ இல்ல இன்டிமசி பத்தியோ பேசும்போது நம்ம சொசைட்டில பெரிய ஸ்டிக்மா இருக்காது, அது நார்மல், அவங்களுக்கு இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கும்னு ஏத்துக்குவாங்க. ஆனா அதுவே பெண்கள் அல்லது விமென் கேஸ் எடுத்துக்கிட்டா அதை சுத்தி ஏதோ ஒரு பெரிய ஸ்டிக்மாவை வச்சிருக்காங்க. இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதனாலேயே நிறைய பெண்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரும்போது அந்த இன்டிமசி ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாது. அவங்க தங்களோட கேரக்டரையே அவங்களே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி நம்ம கல்ச்சரல்ல ஆண்களோட நீட்ஸையும் பெண்களோட நீட்ஸையும் வேற வேற மாதிரி தான் பாக்குறாங்க. ஆண்களை பொறுத்தவரை பார்ட்னரோட ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ண தான் வேல்யூடா இருக்கும்னு தெரிய இந்த இன்டிமசியை எதிர்பார்ப்பாங்க. ஆனா பெண்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷனல் கனெக்ஷன் தேவைப்படும். தன்னை முழுசா புரிஞ்சிக்கிற ஒரு கனெக்ஷன் இருந்தாதான் அவங்களால இன்டிமசிக்குள்ளேயே போக முடியும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இன்டிமசி குறையும் போது உடனே அவங்களுக்கு என் மேல லவ் இல்லைன்னு ஒரு தப்பான அசம்ஷனுக்கு போயிடாதீங்க. ஏன்னா இந்த அசம்ஷன் தான் ரிலேஷன்ஷிப்பை தப்பான ரூட்ல கொண்டு போகும். அவங்களுக்கு செக்ஷுவல் அர்ஜ் இல்லாததுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். டிக்ரீஸ் லிபிடோ, பயாலஜிக்கலவே அவங்களுக்கு செக்ஷுவல் டிரைவ் ரொம்ப கம்மியா இருக்கலாம். அவங்களோட பாடி பில்ட் அப்படி இருந்திருக்கலாம். ஏசெக்சுவாலிட்டி, நிறைய பேர் ஏசெக்சுவலா இருப்பாங்க, அதாவது அவங்களுக்கு பிசிக்கல் செக்ஷுவல் ஆக்ஷன்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனா பார்ட்னர் கூட நார்மலா வாழ ஆசைப்படுவாங்க. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட சைல்ட்ஹுட்லயோ இல்ல பாஸ்ட் லைஃப்லயோ நடந்த ஏதாச்சும் அபியூஸ் அல்லது அன்கம்ஃபர்டபுள் எக்ஸ்பீரியன்ஸை அவங்கள இந்த ஸ்பேஸை விட்டு ரொம்ப தூரமா வச்சிருக்கலாம். ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்ன் அவுட், கரியர் அல்லது லைஃப்ல பெரிய லெவல்ல ஸ்ட்ரெஸ் பர்ன் அவுட் இருக்கும்போது அவங்களால இந்த ஸ்பேஸை என்ஜாய் பண்ணவோ இல்ல அதுக்குள்ள வரவோ மைண்ட் செட் இருக்காது. செக்ஷுவல் ஓரியன்டேஷன், சில பேருக்கு மேரேஜுக்கு முன்னாடியே தங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வேறன்றது தெரிஞ்சிருக்கும், ஆனா ஃபேமிலி மற்றும் சொசைட்டி ப்ரெஷர்னால ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட கல்யாணத்துக்குள்ள வந்திருப்பாங்க. இன்னும் சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தங்களோட செக்ஷுவல் ஐடென்டிட்டியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இதையெல்லாம் தாண்டி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சில முக்கிய காரணங்களையும் நம்ம பார்க்கணும். இமோஷனல் டிஸ்கனெக்ஷன்,
பார்ட்னர் கூட இமோஷனலா கனெக்ட் ஆக முடியாத ஒரு நிலைமை. எந்த மேரேஜ்லயும் இமோஷனல் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அது இல்லாதப்போ பிசிக்கல் இன்டிமசியும் கம்ப்ளீட்டா கட் ஆயிடும். அன்ரிசால்வ்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். மேரேஜ்ல சின்னதோ பெருசோ ஒரு பிரச்சனை வந்தா அதை உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ற வழக்கம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒருத்தர் பேச நினைச்சாலும் இன்னொருத்தர் அதை இக்னோர் பண்ணிட்டு போகும்போது அந்த பிரச்சனை மனசுக்குள்ளேயே தங்கி ரிசென்ட்மெண்ட் ஆக மாறிடும். அது பார்ட்னர் மேல இருக்கிற மொத்த ஈர்ப்பையும் காலி பண்ணிடும். ஃபீலிங் அன்ஹர்ட் அண்ட் அன்அப்ரிஷியேட்டட். பார்ட்னர் பண்ற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணாதது, அவங்க இமோஷன்ஸை மதிக்காதது. நம்ம என்ன பண்ணினாலும் இங்க யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ற ஃபீலிங் வரும்போது அவங்க எஃபர்ட் போடுறத நிறுத்திடுவாங்க. அது அப்படியே பாண்டிங்கை குறைச்சிடும். லேக் ஆஃப் இமோஷனல் சேஃப்டி. என் பார்ட்னர் கிட்ட நான் எப்படி வேணாலும் வல்னரபிளா இருக்கலாம், தப்பா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்ற அந்த இமோஷனல் சேஃப்டி இல்லாதது. நம்ம பேசினா அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்ம இமோஷன்ஸை மதிக்க மாட்டாங்கன்ற பயம் இருந்தா லாங் ரன்ல அந்த கனெக்ஷன் கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப்ட் ஆகிடும். மேரேஜ்ல இந்த இன்டிமசி இல்லாதது எப்போ பெரிய ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இதை பத்தி பேசாம கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணி சைலண்டா அவாய்ட் பண்றப்போ மட்டும்தான். அப்படி பண்றதால டென்ஷன் அதிகமாகுமே தவிர குறையாது. சின்ன சின்ன கம்யூனிகேஷன் கூட ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதனால இதோட ரூட் காஸ் என்னன்றத ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்களால இதை சரி பண்ண முடியல, ஆனா உங்க ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் கப்பிள் தெரப்பி தான். உங்க கம்யூனிகேஷன் கேப் எங்க இருக்கு, உங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் என்ன, அதை எப்படி ஹெல்தியா மாத்தலான்னு ஒரு கப்பிள் தெரபிஸ்ட் உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. ஒப்பம்ல நம்ம கிட்ட கப்பிள் தெரபிஸ்ட் அவைலபிளா இருக்காங்க. உங்களுக்கு செஷன்ஸ் புக் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஹெல்தியா இருக்குன்னு அதோட ரியாலிட்டியை தெரிஞ்சுக்க நம்ம டீம் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மென்டல் ஹெல்த் மற்றும் ரிலேஷன்ஷிப் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.